2 கோடி குடிமக்கள் இருக்காங்க. மொத்தம் 8 கோடி குடிமக்கள். குடிமக்கள்னா குடிமக்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. இந்த 2 கோடி பேரும் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறான். வருஷம் விளையாட்டம் பண்றாங்க. ஏன் விளையாட்டம் பண்றாங்க? அரசினுடைய கடன் கூடிருச்சு, அரசுக்கு வருமானம் இல்ல, ஒரே ஒரு வருமானம் டாஸ்மாக் தான், 55,000 கோடி லாபத்தை கொடுக்குது அப்படிங்கறதுக்காக இதை உயர்த்துறாங்க. அப்ப இந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய வரி அது தமிழ்நாடு அரசுக்கு வருவாயாக வருது. அப்ப இது யாரு விட்டு வருது? மக்கள்கிட்ட இருந்து வருது. பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வேட். இதுக்கு மாநில அரசுக்கும் போது, மத்திய அரசுக்கும் போது. அதே போல பத்திரப்பதிவு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்த பிறகு பத்திரப்பதிவினுடைய கட்டணத்தை உயர்த்திச்சு. ஏன் உயர்த்திச்சு? தமிழ்நாடு அரசுக்கு கடன் மக்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கடனை மாநில அரசு வாங்கி மாநில அரசை கட்டிக்கும் அப்படின்னா எதுக்காக பத்திரப்பதிவினுடைய கட்டணத்தை உயர்த்தி விட்டுச்சு? பத்திரப்பதிவு கட்டணம் எங்க போகுது? வருவாயாக தமிழ்நாடு அரசுக்கு போகுது. அதே போல தண்ணி வரி, சாலை வரி, சுங்க வரி, அப்புறம் மின் கட்டண வரி, இப்படி பல்வேறு வரிகள். இந்த மின் கட்டண வரி, அப்புறம் போக்குவரத்து டிக்கெட், பேருந்து டிக்கெட்டை உயர்த்தி விட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டாங்க. இதையெல்லாம்